வணக்கம் நண்பர்களே. யாரும் எதிர்பாராத நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கை இந்த தற்கொலை கட்சியோட ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு பொறுப்பற்ற பொறுக்கித்தனமான ஒரு மனநிலை கொண்ட ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற இந்த நபருடைய ஒரு உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கார். அது முழுசா பதிலா சொல்லாம எடுத்த எடுப்பிலேயே தாவேகாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி வெளியிட்ட அவதூறு கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டித்து எனக்காக பேசிய தலைவர்களுக்கு நன்றி அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையினுடைய சாராம்சம். அதுல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இப்படி பலரும், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் சொல்லி வச்ச மாதிரி நேற்றிலிருந்து இந்த ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக கண்டிச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க, கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முன்பே இந்த கருத்தை அவன் சொல்லி 5 நாட்கள் ஆகுது. இந்த 5 நாட்களாக நம்மளே 4 வீடியோ போட்டோம். பலர், அதாவது இது எதிர்முகாம் அல்லது ஆதரவு முகாம் அப்படியெல்லாம் இல்லாம அத்தனை தரப்புமே இந்த ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சை கடுமையா கண்டித்து அவங்க நிறைய காணொலிகள் வெளியிட்டு இருந்தாங்க, பதிவுகள் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நீங்க நக்கீரன் கோபால்லாம் மிக கடுமையா அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த 5 நாட்களாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் இதுல ரஜினி ஏன் இது பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவர் இது பதில் சொல்லாம கடந்து போயிடுவார் அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். காரணம், இவன் ஒரு ஆளே இல்லை. அவர் பதில் சொல்ற அளவுக்கோ அல்லது இவன் பேரை சொல்ற அளவுக்கோ கூட அவன் ஒரு ஆள் கிடையாது. அதனால அவரு சொல்லாம கடந்துருவார் அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இங்க யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இவன் ஒரு திமுக மிரட்டிச்சு, அதனால அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு நம்ம சொன்ன அடுத்த சில நிமிடங்களில் அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாரு. திமுக அப்படியெல்லாம் செய்யல, ரஜினியை யாரும் மிரட்ட முடியாது, மிரட்டலுக்கு பணிகிற மனிதர் அவர் கிடையாது, அவர் எந்த முடிவா இருந்தாலும் உறுதியா இருப்பாரு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். அதற்கடுத்து பல கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள், அதே போல அரசியல் விமர்சகர்கள் மிக கடுமையாக கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அது ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு, ரஜினி மிரண்டாரா, மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை கட்சிகளும் ரஜினியை பார்த்து மிரண்டாங்க, அதாங்க உண்மை அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார். பல மூத்த பத்திரிகையாளர்கள், ஏன்னா அத்தனை பேர் ரஜினியுடைய அரசியலை பார்த்தவங்க. நானெல்லாம் தினமணியில நான் பணியாற்றும் போது எனக்கு தரப்பட்ட பீட்டு, அப்ப ஒவ்வொரு நிருபருக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குவாங்க. கமிஷனர் ஆபீஸ் ஒரு பீட்டு, தலைமைச் செயலகம் ஒரு பீட்டு, கோர்ட் ஒரு பீட்டு, அது போல அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு பீட்டு, தமாக ஒரு பீட்டு. அப்ப தமாக வலுவான கட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்குன்னு ஒரு பீட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி பீட் பார்க்கறது யாரு? அதுக்கு என்னதான் அமைச்சாரு எங்களுடைய எடிட்டர் திரு RMD அவர்கள். அந்த ரஜினி பீட்டு பார்க்கும்போது, அவருடைய போயஸ் கார்டன் வீடு, அப்புறம் ராகவேந்திரா கல்யாண மண்டபம், அதே போல அவரது படப்பிடிப்பு நடக்கிற இடங்கள், இங்கெல்லாம் தொடர்ச்சியாக அதை பின்தொடர்ந்து செய்திகளை தர்றதுதான் என்னுடைய வேலையா இருந்தது. அப்போ அவருக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் இருந்தது, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவரை எப்படி பார்த்தாங்க, எந்த அளவுக்கு மரியாதையை நடத்தினாங்க, அவரும் எந்த அளவுக்கு அவர்களோட எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் வச்சுக்கணுமோ அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர் போறதே கிடையாது. இதையெல்லாம் பார்த்த பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் மட்டும் இல்ல, ரஜினி பீட் பார்த்தவங்க என்ன மாதிரி ஒரு 20 பேராவது ஒரே நேரத்தில் அவர் வீட்டை சுத்தி வந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது செய்தி இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர், அரசியல், அவருடைய அரசியல் அப்படியெல்லாம் பார்த்த நண்பர்கள், நிருபர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ அவங்க அத்தனை பேருமே மிக கடுமையான கண்டனங்களை யூடியூப் வழியாக அல்லது செய்தி சேனல்கள் வழியா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த 4-5 நாட்களாக வந்துகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிற அவ்வளவு பேரும்
தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஒன்று சொல்றாங்க, இது வரைக்கும் வந்து விஜய் கூட்டணிக்கு வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க, வரலன்னு உடனே அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து அந்த எதிர்ப்பை வந்து பதிவு பண்ற கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம். ஆனால் ஒட்டுமொத்தமா வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு தான் வந்து ரஜினி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது அவனுடைய ஆதரவு சொன்னது பொய்யே, அவதூறு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணோம். அதே நேரம் தனக்காக குரல் கொடுத்த இத்தனை தலைவர்களுக்கு வந்து நம்ம நன்றியும் தெரிவிக்கணும். அதற்காக வந்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டு அதுல கடைசியா வந்து ஒரு பஞ்ச் வச்சிருக்காரு. பஞ்சில் எப்பவுமே வந்து கிங் இல்லை நம்பாலு, அதில் வச்சிருக்காரு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இது ஏற்கனவே வந்து ரஜினி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இது தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை வந்து அவர் பேசியிருந்தார் இந்த பஞ்சை. அதையே திரும்ப வந்து இந்த இடத்துல பதிவு பண்றார். நான் இதுக்கு முன்ன பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். அதுல வந்து இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த அந்த பாராட்டு விழா, தமிழ்நாடு அரசு நடத்தின பாராட்டு விழாவில் முதல்வரை பாராட்டி ரஜினி பேசுறத கேட்டிருப்பீங்க. அந்த டைம்ல நான் வந்து சொன்ன ரஜினி வந்து நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு, ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆபத்தான தேர்தலா இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் முடிவு வேற எப்படி மாறினாலும் தமிழ்நாடு மிக மிக பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்கும். அப்படி இக்கட்டான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அப்படின்றதுனால ரஜினி நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பு வலுவா வந்து ஒரு குரலை பதிவு பண்ணுவாரு, யார் வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுவாரு அப்படின்னு வந்து நம்ம இங்க சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது நடந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப ரஜினி சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, காலம் பேசாதுடா, வெயிட் பண்ணு, உனக்கு ஆப்பு இருக்கு, மே மாசம் 4ஆம் தேதி உன் கதி என்னாவது பாரு அப்படிங்கிறத வந்து ரஜினி ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்னும் கூட தேவைப்பட்ட அவர் இன்னும் கூட அடுத்த ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து இதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த இவன் ஒரு ஆளுன்னு இவனை மதித்து சொல்லக்கூடாது, பதில் சொல்லி இருக்க தேவையில்லதான். ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த அவதூறை வந்து மறுத்தே ஆகணும் இல்லையா? அதை நியாயமா யார் செஞ்சிருக்கணும்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சிருக்கணும். ஏன்னா குற்றச்சாட்டு திமுக மேலதான். திமுக மேல அவங்க பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் ஒரு தனி நபரோடு தொடர்பு படுத்தி அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுக மேல நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதோ இப்போதுள்ள முதல்வர் தான் அந்த நேரத்துல திமுக செயல் தலைவராக இருந்தாரு. கட்சி அவர் தான், அவருடைய தலைமையில தான் கூட்டணி அமைஞ்சது. அவருக்காக தான் இவரை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க போது, அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவன் பேரை குறிப்பிடாம கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு பதிலோ மறுப்போ ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தா ரஜினி அவர்கள் அடுத்த நாளே வந்து இதே மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்து அது முடிச்சிருப்பாங்க. ஆனா 5 நாள் இது அப்படியே போயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தரா பேசி 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 அது பெரிய பூதாகர பெரிய ஒரு இஷ்யூவா வந்து மாறிடுச்சு. அதை வந்து ரஜினி அவர்கள் தன்னுடைய பாணியில் இப்போ இந்த பதில் கொடுத்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் அப்படின்னு தான் தோணுது. இது முற்றுப்புள்ளியா இதை எடுத்துக்க முடியாது. காரணம், இனி தொடர்ந்து நிறைய பேசுவாங்க. ரஜினி வந்து இந்த அறிக்கை விட்டா இருப்பாருங்க, அப்பவே வந்து மீடியா பத்திக்கிச்சு. மீடியா மொத்தமும் வந்து இதை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போது வரைக்கும் அந்த தாவேக தலைமை தற்கூறி இருக்க அது இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறது. நியாயமா வந்து இதை யாரு இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும்? யாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தியோ, யாரை பார்த்து யாருடைய பாணியை காப்பி அடிச்சு அரசியல் பண்றியோ, யாரை என்னுடைய தலைவர், நான் வந்து அவருடைய ரசிகன், நான் அவர் தான் வந்து எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களிடம் முன்ன வந்து பெருசா கொண்டு போலியோ, நீ இல்ல முதல்ல இதை சொல்லியிருக்கணும். இந்த விஜய் தானே முதல்ல இந்த இஷ்யூக்கு ஆதவர்ஜுனாவை கண்டித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க வேண்டியது யாரு? விஜய். ஆனா அதை செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் வந்து நீயே அதை என்கரேஜ் பண்றன்னு தானே அர்த்தம். நீ பரவாயில்ல பேசு, எப்படியோ ஒண்ணு நம்மளை பத்தி பேசணும். ஆரம்பத்துல இருந்தே, அதாவது எல்லா வகையிலுமே இந்த அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தான் வந்து விஜய் ரொம்ப விரும்புறாப்புல. இப்ப நீங்க கரூர்ல இவ்வளவு பேர் செத்தாங்க, நெகட்டிவ் தான் அது. ஆனா பெருசா பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, நம்ம பெருசா கொண்டு போயிடுச்சு, நிறைய பேர் இதையே பேசுறாங்க. எத்தனை நாள்? செப்டம்பர் 27 இப்போ வரைக்கும் கரூர் துயர சம்பவத்தை பற்றி தான் பேசுறாங்க. அது பேசு பொருளாக இருக்கிறதுனால நம்ம லைம் லைட்ல இருக்கோம். கோடிக்கணக்கான ரூபாயை இறக்காமே நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது அப்படின்றது விஜய் மனநிலை.
நிஜமா இது வந்து நம்ம ஏதோ எதிர்த்து சொல்றோம் அப்படின்றதுக்காக அதை நான் பதிவு பண்ணல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இப்ப இந்த லியோ படத்தையே பாருங்க. லியோ படத்துல எல்லாமே வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான், எல்லாமே எதிர்மறை தான். திரும்ப அந்த படத்துக்காக ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல. சினிமா பத்திரிகையாளர் நண்பர்கள் அத்தனை பேரும் யோசிச்சு பாருங்க, கோட்டு படத்துக்கோ அல்லது லியோ படத்துக்கோ ஒரே ஒரு பிரஸ் மீட், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்களா? எதுவுமே பண்ணல. ஆனா பப்ளிசிட்டிங்கிறது அவங்க நினைச்சதை விட பெருசா கிடைச்சிருச்சு. எதிர்மறை பப்ளிசிட்டி. தியேட்டரை உடைச்சாங்க, இருக்கைகள்லாம் பிச்சு போட்டாங்க. அதே போல அந்த கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷனு, படத்துக்கு வந்து அதிகாலை காட்சிக்கு பர்மிஷன் கேட்டு வழக்கு, எல்லாமே வந்து பேசு பொருளா மாறிச்சு. படத்துக்கு வந்து பெரிய ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வடை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோட்டுக்கும் அதே நிலைமை தான். அரசியலில் பார்த்தா எல்லாமே இப்படித்தான். அப்படியே வந்து எதிர்மறையான விஷயங்களை கொண்டு போறது, அதை பேசு பொருளாக்குறது, அதன் மூலம் வந்து நம்ம லைன் வெயிட்ல இருக்கோம், மக்கள் மத்தியில பெருசா நம்மளை பத்தி பேசுறாங்க. இது நமக்கு வந்து ஓட்டுக்களா மாறும், நமக்கு ஓட்டு அள்ளித்தரும், நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற பிம்பம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மமதை வந்து விஜய்க்கு இருக்கு. அதே மனநிலை தான் வந்து கூட இருக்கிற அந்த ஆதவ அர்ஜுனா போன்ற பொறுக்கிகளுக்கு இருக்கு. அவங்க மொத்த பேருக்குமே வந்து அந்த பொறுக்கி மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கு. சரி, அங்க போய் சேர்ந்தார ஒரு அரசியல்வாதின்ற தகுதியோடு போய் சேர்ந்த ஒரே ஆள் யாருன்னா செங்கோட்டையன் தான். அட்லீஸ்ட் அவராவது வந்து இது தவறுப்பா, இது தப்புப்பா, இது நீங்க போற தப்பான பட்டன்ல கை வச்சுட்டீங்க அப்படின்னு அவராவது சொல்லியிருக்கணும்ல. அவரும் சொல்லலை. ஏன்னா சேர்ற இடம் அப்படி. அதனால அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுக்கு புரியாதது. இது கூட பெரிய பப்ளிசிட்டின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் மக்கள் மத்தியில இந்த விஜயினுடைய கட்சி, விஜய் இவரை பற்றிய அந்த இமேஜுங்கிறது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை வந்து நம்ம இன்னும் அளவுக்கு கூட வந்து மதிக்க தேவையில்லை, இந்த கட்சியை பற்றி நம்ம பெருசாக பேசக்கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அரசியல் கட்சிகள் நினைக்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையை தாவக்காவுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு முழு பொறுப்பு யாருன்னா இந்த ஆதவ் அப்படிங்கிற பொறுக்கி தான்.